டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் தாங்க இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பற்றி தாங்க. திருக்குறளோட சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்ரவேதம், பொய்யாமொழி, தமிழ்மறை, திருவள்ளுவம். ஓகேங்களா? இந்த பெயர்களை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா, தெய்வீகமான பொய்யாமொழியை வாயால் சொன்னால் தமிழ்மறைக்கு உத்திரம் கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் நான் நார்மலாக படிக்கிறேன்னு படித்தாலும் சரி. ஆனால் இதுனா கொஞ்சம் நல்லா தெய்வீகமான, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு பாடல் மாதிரி. தெய்வீகமான பொய்யாமொழியை வாயால் சொன்னால் தமிழ்மறைக்கு உத்திரம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வீகமானனா தெய்வ நூல்னு அர்த்தம், பொய்யாமொழினா பொய்யாமொழி, வாயால் அப்படின்னா வாயுரை வாழ்த்து, தமிழ்மறைனா தமிழ்மறை, உத்திரம்னா உத்ரவேதம். இதை எப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, நீங்கள் நார்மலாக படித்தாலும் சரி. இது வந்து எக்ஸாமில் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்னா, 2014 ஒரு டைம், 2017 ஒரு டைம், 2019, அப்புறம் 2013, 2022. இது ரெகுலராக இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருது திருக்குறள்ல இருந்தேன்னு. அதனால இந்த சிறப்பு பெயர்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.